So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So நம்ம இப்போ ரீசெண்டாக கடைசியாக பார்த்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது டென்சஸ் ரிலேட்டடாக. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு, ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஸ்டின் டேக், டென்சஸ். இப்போ கடைசியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதுக்கப்புறமா பாசிவ் வாய்ஸ் பார்ப்போம், ஆக்டிவ் வாய்ஸ் பார்ப்போம். அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து ஓரளவுக்கு ஈஸியான இல்லைனா மாடரேட் லெவலில் தான் கேட்க போகிறாங்க ஃபார் த ப்ரிலிம்ஸ். ஸோ இது ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு 100% கவரேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் நாளைக்கு இல்லைனா நாளை கழித்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட், அதாவது இங்கிலீஷ் அது போக மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மாக் டெஸ்ட் வந்து லைவாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர்பாக போயம் தனியாக, ப்ரோஸ் தனியாக, பயோகிராஃபிஸ் தனியாக, கிராமர் தனியான்னு சொல்லி 4 வகையான டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே. ஸோ இதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க? இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னன்னு உள்ளே போய் சொல்லுவேன். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A simple sentence is one which has only one subject and a predicate. ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும், மிச்சம் எல்லாமே predicate நம்ம எல்லாருக்குமே தெரியும். So his courage won him honor. So இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்னன்னா, a compound sentence is made up of 2 or more principal or main clause அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 or more அப்பனா என்ன அர்த்தம்? மினிமம் 2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கிளாஸ்னா என்ன? he is ill அப்படின்னு சொல்றாங்க. he is ill and he is happy அப்படின்றாங்க. பட் வச்சுக்கலாம், இங்கே and வரக்கூடாது. பட் he is happy அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா he is ill தனியாகவே வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ he is happyனா அவன் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தா ஒரு மீனிங் தந்தது அப்படின்னா அதை மெயின் கிளாஸ் இல்லைனா பிரின்சிபல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்னா 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டென்ஸை வந்து கிளாஸ்ன்றாங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு. he threw the stone இது ஒரு மீனிங். பட் இது வந்து ஒரு கனெக்டிங் கன்ஜெக்ஷன் ஓகேங்களா. இட் மிஸ்ட் த டாக், இட் மிஸ்ட் த டாக்க்கு ஒரு மீனிங், ஹீ த்ரூ த ஸ்டோனுக்கு ஒரு மீனிங், நடுவில் வந்துட்டு ஒரு கனெக்டிங் வேர்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து இதை இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா ஒன் மெயின் கிளாஸ் தான் இருக்கும். அந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெயின் கிளாஸ் மேல டிபெண்டா இருந்தா அது சபார்டினேட் கிளாஸ்ன்னு வந்து நம்ம சொல்லுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்க ரெண்டுமே மெயின் கிளாஸா இருந்து நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா அது காம்பவுண்ட். இருக்கிறதுல ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது காம்பவுண்ட் தான். காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிக்கிறதும் ஈஸி தான். அதை வந்து நம்ம எப்படி கிராக் பண்ணி அதை எப்படி நம்ம பார்த்தோன்னே இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் கண்டுபிடிக்கிறத ஒன் பை ஒன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, ஓகே. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Ram is so poor that he cannot go to school trip. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் திருப்பி கடைசியாக வருவேன். உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லிட்டு இங்கே அகெயின் நான் வருவேன். As there was heavy rainfall, the match was cancelled. ஓகே, இப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கிட்ட போகலாம். என்னன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட ஒரு டயக்ராம் இது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 3ஆக பிரிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஐ ஆம் ஹெல்த்தி, ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு வித் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ரிமைனிங் பி த ப்ரெடிகேட். ஸோ இதுதான் சப்ஜெக்ட்னா மிச்சம் எல்லாமே ப்ரெடிகேட். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். சப்ஜெக்டை தவிர இருக்கிறது பேர் தான் ப்ரெடிகேட். அதோட மீனிங்கும் அதோட டெஃபினிஷனுமே அதுதான். ஓகே, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ். ஒரு டிபெண்டா இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் மேல எல்லாருமே டிபெண்டா இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 3 சென்டென்ஸ் இருக்கு, 3 கிளாஸ் இருக்குன்னா இந்த 3 கிளாஸுமே இது இல்லாம ஒரு மீனிங்கே தராது.
ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஹெல்த்தி பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. சார் இதில் வந்து பிகாஸ் இருக்குது, இது ஒரு கன்ஜெக்ஷன் தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்றதை நான் உள்ளே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுவேன், உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இதுக்கான இது எதுக்காக வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் சபார்டினேட்டிங் clause, subordinating conjunction சொல்லுவாங்க. இதை subordinating conjunctionsலாம் என்னன்றது உள்ள போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க, காம்பவுண்ட் எனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். எனி நம்பர் இருக்கலாம், ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அது டிபெண்ட்டாக இருக்காது. ஐ எம் ஹெல்த்தி அண்ட் ஐ எம் வெரி ஆக்டிவ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம எக்ஸாமில். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப்பை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து கொடுத்துருவாங்க. இதை நம்ம வந்து அதிகபட்சம் 30 செகண்ட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் இன்னொன்று இருக்கு, ஒரு சென்டென்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சென்டென்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சிம்பிள் சென்டென்ஸை வந்து காம்பவுண்டாக மாற்றுங்க, இல்லையா காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்க, இல்லை காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு போய் சிம்பிளாக மாற்றுங்க, இல்லை காம்பவுண்டாக மாற்றுங்க. ஸோ இதே மாதிரி காம்பவுண்டை வந்து சிம்பிளாக மாற்றுங்க, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளை கொடுத்து ஒரு காம்பவுண்டாக மாற்ற சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிம்பிளை கொடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஸோ இதை ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த 2 டைப்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இது என்ன சென்டென்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று என்னன்னா, ஒன்றுக்கு ஒன்று கன்வர்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே ஈஸியாக பார்த்தோன்னே செய்கிறதுக்கு நம்ம வந்து சில டேபுலேஷன்ஸ், சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். ஸோ ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா என்னது? இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா இது வந்து இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, ஃபேன் பாய்ஸ் இருந்தாலே அது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேன் பாய்ஸ், F for, A for and, N for not only but also, B for but, O for or, Y for yet, S for still and so. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்கியமான விஷயம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னாலே இவங்க இருப்பாங்க. இவங்களை எவனாவது ஒருத்தவன் இருந்தால் கூட, இந்த ஃபேன் பாய்ஸில் எவனாவது ஒருத்தவன் இருந்தால் கூட அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2 சைடும் அது வந்து இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன? அது இந்த ஆண்ட் இருக்குது நடுவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டுன்ற வார்த்தை இந்த சென்டென்ஸுக்கு நடுவில் இங்கே இருக்குது, இங்கிட்டு இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஆண்டுன்னொன்னே உங்களுக்கு ஒரு செகண்டில் இந்த ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வருவாங்க, ஆண்டை போட்டுருவீங்க. போட்டதுக்கு அப்புறமா இது தனியாக மீனிங் இருக்கா, இதுக்கு தனியாக மீனிங் இருக்கா? நம்ம பார்த்தோம்ல, he is active, so he is healthy and he is active அப்படின்றாங்க. he is activeக்கு ஒரு மீனிங் இருக்கு, he is healthyன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ மெயின் கிளாஸ் நடுவில் ஒரு இது டக்குன்னு வந்து காம்பவுண்ட் போட்டுடலாம். ஸோ இந்த இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஃபேன் பாய்ஸ். ஸோ அடுத்ததா சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ தான் நான் சொன்னிருந்தேன் பிகாஸ். இதில் எங்கே இருக்குது பிகாஸ் பாருங்க, பிகாஸ் இந்த இருக்கு. ஸோ பிகாஸ்ன்றது வந்து ஒரு சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்றத இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. தோ, ஆல்தோ, ஈவன் தோ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. வைல், வென், வேர் எவர், இஃப், ஆஃப்டர், பிகாஸ், பிஃபோர், as soon as, since, until and unless. ஸோ இதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த வார்த்தைகள் இருந்தாலே அது என்னன்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இது எல்லாமே 1 by 1 நீங்க வந்து இங்கேயே வந்து இப்பவே இதை பாஸ் பண்ணி இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதுல இருந்து எது வந்தாலும் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு விஷயம், இதே மாதிரி முக்கியமானது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஆன ஹூ, ஹூஸ், ஹூ, விச், வென், what, that, whose, whom's. ஸோ இது எல்லாமே வந்தாலும் அதுவுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் 5 செகண்டில் உங்களால் அது என்ன சென்டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எந்த கவலையும் வேணாம், நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு மக்கப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும். அதே நேரத்தில் மக்கப்பும் பண்ணிட்டு போனால் தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட எக்ஸாம் டெக்னிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ அடுத்த விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்த விஷயம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இங்கே தான் மேட்டர் இருக்கு. இதை மட்டும் நீங்கள் ஒரு 1 hour கண்டிப்பாக படிக்கணும். ஒரு 1 hour. என்ன சார் இதை வச்சு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டேப்லேஷனையே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பக்காவாக மக்கப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பைட் அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த இடத்துல பட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். எட்டுன்றதை வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா ஸ்டில்ன்றதை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். ஃபார் காம்பவுண்ட். ஃபார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தோ, ஆல்தோ, ஈவன் தோ அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் இந்த இன்ஸ்பைட் அப்படின்றத வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து ஸ்கூல் புக்லையும் பண்ணிட்டுருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியோட மெட்டீரியல்லையும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை லைட்டாக பிசுறு தட்டினாலுமே, அந்த சென்டென்ஸ் கரெக்டாகவே வந்து பார்க்குறதுக்கு கிராமட்டிக்கலாக இருந்தாலுமே உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்பைட் அப்படின்னு வந்துட்டாலே தோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரணும். இல்லையா ஆல்தோன் இருக்கும், இல்லையா ஈவன் தோன் இருக்கும். ஆக மொத்தம் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. பட் எட் ஸ்டில் இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் அப்படின்றது மட்டும், இந்த ரெண்டே இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்றது ஒன்று, இன் கேஸ் ஆஃப் ஒருவேளை அப்படி நடந்தா, இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு வந்தாலே கேன், இஃப், கேன். இந்த இஃப் கூட மட்டும் தனியாக வரும், இஃப் கேனும் வரும். வில், அன்லெஸ், நாட், as soon as. ஸோ இது எல்லாமே காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம டேர்ன் பண்ணணும். இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப்னா இஃப், கேனு, வில்லு, அன்லெஸ், நாட், as soon, not. அப்புறமா வந்து ஆர், நாட், அண்ட், அட் ஒன்ஸ். ஸோ இது வந்து காம்பவுண்டுக்கு. இப்போ மூணாவதா ரொம்ப முக்கியமானது பீயிங். அண்ட், ஸோ, தேர்ஃபோர், ஆஸ், சின்ஸ், பிகாஸ். இந்த இதில் வந்து நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த அண்ட் ஸோ. இந்த அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு ஆண்டுன்னு போட தோணும், இல்லைனா சோன்னு போட தோணும். ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆண்ட் சோன்னு போட்டுருங்க. இல்லாட்டி ஆப்ஷனில் நம்ம பார்த்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். நீங்கள் எந்த கவலையும் போட வேணாம். ஓகே. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு. இதுதான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பாருங்க, இங்கே ஒரே வார்த்தை இன்ஸ்பைட் ஆஃபும் வரும். இது 2 வேர்ட்ஸாக வச்சுக்கோங்க, இன்ஸ்பைட், டிஸ்பைட். ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தோ, ஆல் தோ அப்படின்றத நம்ம போடணும். அப்போ தான் மீனிங் மாறாது. ஆஸ் அ ரிசல்ட், ஆன் அன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, அண்ட் ஸோ, தேர்ஃபோர், ஆஸ், சின்ஸ், பிகாஸ். இது வந்து இதுக்கும் சிமிலர். நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ், டியூ டு, ஓவிங், அண்ட் பீயிங். ஸோ இது வந்துட்டாலே அண்ட் ஸோ, தேர்ஃபோர், ஆஸ், சின்ஸ், பிகாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தெரியுதா, பிகாஸ்ன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் கீழே தான் வருது. ஏன்னா இட் இஸ் அ சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். இப்படி கூட கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கொடுத்து பிகாஸையும் நடுவில் சேர்ப்பாங்க. ஒருவேளை சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்லைடில் வந்துட்டு எல்லா சபார்டினேட் கன்ஜங்ஷனும் கொடுத்துருந்தேன், அதையும் மக்கப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 1 மார்க் போயிடும். அதனால நீங்கள் அதை வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே. டூ இல்லைனா டூ, வெரி, டூனாலே டூ சூன், வெரி சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட், கேன், குட் நாட். இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். இன் ஆர்டர் டு, and so, so that. இது எல்லாமே அப்படியே மனப்பாடம் படிக்கும். in order to, and so, so that. இது காம்ப்ளெக்ஸ், இது காம்பவுண்ட், இது வந்து என்னது, சிம்பிள். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. besides, not only but also, not only but also. இந்த not only but also இது ரொம்ப முக்கியம்.
நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ரெண்டுக்கும் நடுவில் 3 டாட் தான் இருக்கு. ஸோ இதோட கண்டினியூவேஷன். ஓகே, ஆஸ் வெல் ஆஸ், so well as வந்தாலும் தப்பு. ஸோ as well as அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. without plus v plus ing must otherwise after, இதையும் ஜஸ்ட் அப்படியே டோட்டலாக அப்படியே அட்டராக புரியாமையே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து புரிஞ்சு படிக்கும்போது இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நமக்கு மக்கப்பிங் செஷன் வந்து இதோட முடியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மக்கப் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு இதில் இருந்து 2 மார்க் வேணும், நான் இங்கிலீஷில் 100க்கு 98 மினிமம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒருக்கு அதை அப்படியே டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலமாக நீங்கள் எழுதலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, பாஸ் பண்ணுங்க, அதை வச்சு படிங்க, படிச்சுட்டு திருப்பி வந்து இதை அட்டென்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இட் இஸ் நோ யூஸ், நோ யூஸ், நோ யூஸ். ஹி வாஸ் சிங்கிங், இதில் இருக்கிற 10 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இதில் ஒரு 5 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பான புக் பேக் கொஸ்டின், மிச்சம் 5 வந்து கொஞ்சம் ஈஸியானது. ஒருவேளை டஃப்பாக இதில் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கேட்பாங்க, டஃப்பாக தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, he was singing though he had a sore throat. ஸோ he was singing though அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? தோ அப்படின்ற வார்த்தை வந்திருந்தாலே அது என்னது? இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ தோனா என்னது? இட் இஸ் அ சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டேபுலேஷன் காலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருச்சா? ஸோ he was singing மெயின் கிளாஸ், he had a sore throat. இது வந்து நமக்கு வந்து அது சப்போர்ட்டிவாக வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். பீயிங் ஹார்ட் ஒர்க்கிங், she cleared the exam. பீயிங் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டேபுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். பீயிங் ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வி பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காலமில் வரும். ஐஎன்ஜின்னு வந்தாலே மோஸ்ட்லி அது வந்து என்னது? ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி எடுக்கிறதுக்காக ஒரு இங்கிலீஷை வந்து நீங்கள் இப்போ படிக்கலை. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம புரிஞ்சு படித்தோமோ அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் நமக்கு புரிஞ்ச மாதிரி படிக்கிறோம், எங்கெல்லாம் புரியாமல் படிக்கிறோன்றதுலாம் சிலது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு கன்வர்ஷன் தான். இது வந்து கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம்லேருந்து ஒரு கிலோகிராம் மாற்றுறோம், ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மீட்டர் மாற்றுறோன்னா அதுக்கு இன்டூ 1000 இன்டூ 10 இன்டூ டிவைடட் பை 10ன்னு பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து இந்த வார்த்தைக்கு இதுதான் ரூல், இந்த வார்த்தைக்கு இதுதான் ரூல். ஸோ இந்த ரூலை நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரூலில் வந்து நம்ம என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். வித்தவுட் கம்ப்ளீட்டிங் யோர் ஹோம்ஒர்க் யூ கேனாட் கோ டு பிளே. வித்தவுட் கம்ப்ளீட்டிங் யோர் ஹோம்ஒர்க் யூ கேனாட் கோ டு பிளே. இது சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஐஎன்ஜி வந்துருச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் அ சிம்பிள். அதே மாதிரி இங்கே கன்ஜெக்ஷன் கிடையாது, அண்ட் கிடையாது, அப்புறமா பட்டு கிடையாது, பிகாஸ் கூட இல்லை, கன்ஜெக்ஷன் அதாவது அது என்னது சப்போர்ட்டிவ் கன்ஜெக்ஷன் கிடையாது, தோ மாதிரியான வார்த்தைகள் கிடையாது, ஹூ ஹீ அப் விச் வாட் தட் எதுவுமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது ஒரு ஐஎன்ஜி வேர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சிம்பிள்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்தது கவர்ன் யோர் பேஷன்ஸ் ஆர் தே வில் கவர்ன் யூ. ஓ, 6 வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஆன்சர் இஸ் காம்பவுண்ட். நெக்ஸ்ட், தே ரெஸ்டட் வென் ஈவினிங் கேம். ஸோ இதில் கன்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை. அண்ட் ஐஎன்ஜி வேர்டு இருக்கா? இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிடாதீங்க. இது ஒரு வேர்பே கிடையாது. ஸோ அதனால இதை வந்து அப்படிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆனால் வென் இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் கீழே நம்ம வென்னு பார்த்தோம். ஸோ வென்னு வந்துட்டாலே இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டேர்ம். காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்கா? காம்ப்ளெக்ஸ் டேர்ம். ஸோ இங்கே வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு 2 டேப்லேஷனை வச்சு இந்த 5 கேள்வியை டான் நம்ம வந்து சொல்லி முடிச்சாச்சு. இப்போவே நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதுக்கு அடுத்த 5 கொஸ்டினை படிக்காமல் வராதிங்க. தயவு செய்து படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இப்போவே நம்பிக்கை வரும். அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எல்லாரும் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டு லைவாக வந்து அட்டன் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நீங்களும் காம்பீட் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக வருவேன்றதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 6. Convert the following simple sentence into a complex one. So இதில் பாருங்க, the coffee is too hot for me to drink. ஸோ இதில் இருக்கிற வார்த்தை என்னது? டூ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டூ அப்படின்னு அந்த டேபுலேஷனில் இப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான வேர்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். த காஃபி இஸ் ஸோ தேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல. ஸோ that அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? so hot that நடுவில் தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து போடுறீங்க அந்த ஹாட்ன்ற வார்த்தையை. the coffee is so hot that I cannot drink அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். the coffee is too hot for me to drink அப்படின்றத the coffee is so hot that I can drinkன்னு வராதுல்ல. இப்போ இந்த இடத்துல canன்னு போட்டுட்டோம். அப்படின்னு போட்டுட்டா என்ன ஆகும்? the coffee is so hot that I can drink. அந்த காஃபி சூடா இருக்கு, என்னால் குடிக்க முடியும்னு வந்துடும். ஆனால் இங்கே பாருங்க, the coffee is too hot for me to drinkனா என்ன அர்த்தம்னா என்னால் குடிக்க முடியலைன்னு அர்த்தம். ஸோ மீனிங் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து cannot வந்து பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு ரூல், கண்டிப்பாக டென்ஸோட மாற்றம் ஏற்படவே கூடாது. அதே மாதிரி சென்டென்ஸோட மீனிங் வந்து மாறவே கூடாது. அண்ட் மூணாவது ரொம்ப விஷயம், அந்த டேபிளில் இருக்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது மூணையும் நீங்கள் தேவ வாக்கா நினச்சி இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ 7th one, கன்வெர்ட் த ஃபாலோயிங். இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டாப்ல. இந்த ஈவெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ இதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பார்ப்போம். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப்ன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு தெரியும் ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இன்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸாக வந்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். இது எப்படி மாற்றிருக்கோம்? இந்த ஈவெண்ட் ஆஃப்ன்றது டேபுலேஷன் படி சிம்பிள் நமக்கு தெரியும். ஓகே. இதை வந்து நம்ம இப்போ வந்து காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு கன்ஜங்ஷன் வரணும். அதுக்கப்புறமா 2 மீனிங் உள்ள 2 டேர்ம்ஸ் கிளாஸஸ் வந்து வரணும். அதாவது மெயின் கிளாஸ் வந்து வரணும். ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ், ரெண்டுக்குமே தனித்தனியாக மீனிங் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஆண்ட் போட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததை ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ஓகே, பார்ப்போமா இது என்ன சென்டென்ஸ்னு? எங்கே சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் புவர் பட் ஹீ காட் த ஜாப். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு இதாக வந்து மாற்றணும். அதுக்கு நம்ம எப்படி மாற்றுவோம்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட். பட் அப்படின்னா என்னன்னா அவன் வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் இருந்துச்சு, ஆனாலும் அவனுக்கு வந்து என்னன்னா ஜாப் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ், புவர் பெர்ஃபார்மன்ஸ், என்னதான் அவன் புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஹீ காட் த ஜாப். இதில் மேட்ரு என்னன்னா he got the job, he got the jobன்றது தான். he gotன்றது தான் இங்கே என்னது? verb. ஸோ இது அப்படியே நம்ம வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ மீனிங் மாறாமல் அந்த வார்த்தைக்கு ஏற்ற இன்னொரு வார்த்தையை எடுத்து அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணி அது போக வந்து டென்சஸ் மாறாமல் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே கலை. ஸோ அந்த கதையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ். வாக் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் ரீச் த ஸ்டேஷன். வாக் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் ரீச் த ஸ்டேஷன். எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கே ஆண்ட் வந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்து நீங்கள் வந்து பாருங்கள். வில்லுன்ற வார்த்தை இருக்குது, அதை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் ரீச் த ஸ்டேஷன். வாக் ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை போடணும்? நம்ம காம்ப்ளெக்ஸில் இஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். இஃப் கேனோட இஃப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் ரீச் த ஸ்டேஷன். வாக் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் ரீச் த ஸ்டேஷன், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின். த தீஃப் ராப்ட் as well as wounded the old man severely.
காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். சொல்லுங்க பார்ப்போம். the thief robbed, நல்லா பாருங்க, இவர் வந்து இதை திருடி இருக்காரு. as well as wounded the old man. எங்க கண்டிப்பா அதை சொல்ல முடியுதுன்னு பாருங்க. ட்ரை அவுட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the thief not only robbed the old man but also who wounded him severely. and வராது, இந்த இடத்துல and சொல்ல முடியாது. அதாவது the thief not only robbed அப்படின்னா அவர் வந்து திருட மட்டும் இல்லை, அவர் சொன்ன சேர்த்து வச்சு also wounded him severely but also wounded him severely. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டேர்ம். ஸோ and போட்டிருந்தாலும் தப்பு, ஸோ பட் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் கொஸ்டின். ஸோ இது அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். சொல்ல போனால் 2 டைப்ஸை வச்சு 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் டைப்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை தவிர வேறு எந்த டைப்பும் கேட்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளேலிஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. போயம் கம்ப்ளீட்டட், ப்ரோஸ் கம்ப்ளீட்டட், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 நம்ம வந்து கிராமரில் நிறைய டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாரும் மார்க் டெஸ்ட் வருவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ப்ரொவைட் அ ரிவ்யூ இன் த லிங்க் ப்ரொவைடட் பிலோ. தேங்க்யூ.